ரைட். குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே. எஸ்ஐ யூனிட்ஸ் பேசிட்டு இருக்கோம். அதுல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? ஓகே. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பேசிட்டு இருக்கோம். அதுல டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன். நேத்து இந்த ரிலேஷன்லாம் போட சொல்லி கொடுத்தேன், கத்துக்கிட்டீங்களா? அதனால என்ன கேட்கறாங்களோ அதை லெஃப்ட்ல போட்டுக்கோங்க. ப்ரப்போர்ஷனல் டு ரைட் சைடுல அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர்ல எழுதிக்கிட்டு பவர் ஏ, பவர் பி, பவர் சி. கேட்டீங்களா? ஸோ இன்னைக்கு கத்துக்க போற பிரமாதமான டாபிக் தான் எரர்ஸ். பாரு, நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கும். எரர்ஸ். சரி, எரர்னா தப்புங்களா? சரி, ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ரைட்டா? எரர். உனக்கு தெரிஞ்ச எரர்னா என்னன்னு சொல்லி பார்க்கும். மிஸ்டேக்கு. வேற? ஏய், இருடா, உன்னை நான் பிசிக்ஸா கேட்டேன். எரர்னா உனக்கு தெரிஞ்ச சாதாரணமான ஒரு விஷயம் சொல்லு. நீ படிச்சிருக்க சிஸ்டமேட்டிக் எரரு, கிராஸ் எரரு, ரேண்டம் எரரு, ரைட்டா? இதெல்லாம் நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் என்ன பிசிக்ஸ் ஸ்கூலாரே போகல. எரர்னா என்னன்னு உனக்கு புரிய ட்ரை பண்றேன். எரர்னா என்ன? தப்பு. அப்புறம் பிரச்சனை. உன்கிட்ட பெரிய பிரச்சனையா தான் இருக்கு எனக்கு. பிரச்சனை. அப்புறம் எரர்னா சிம்பிளா சொல்லுங்க பாக்கும். சரி, ஆக்சுவலா இந்த சாக் பீஸோட லென்த் 5 சென்டிமீட்டர் என்கிட்ட கொடுத்து மெஷர் பண்றீங்க. நீங்க 5.1 நாங்க சொல்லிட்டோம். எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க? 0.1 தப்பு பண்ணிருக்கீங்களா? அப்ப ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் தானே எரரு. தெரியுதா? நீ எப்படி பெருசாலாம் யோசிக்காது. வாட் இஸ் எரர்னு கேட்டா, சரி ஆக்சுவலா ட்ரூ வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு, நான் மெஷர் பண்ணும்போது நான் தப்பு பண்ணிடுறேன். 0.1 0.2 தப்பு பண்ணிடுறேன். அப்ப ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் தான் எரரு. வார்த்தை எழுது. வாட் இஸ் எரர்னு கேட்டாங்கன்னா, ட்ரூ வேல்யூ, ட்ரூ வேல்யூல இருந்து மெஷர்டு வேல்யூவை மைனஸ் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைக்கிறது எரர். ரைட்டா? எரர்ல எங்கேயுமே மைனஸ் வரக்கூடாது. நல்லா காதுல வாங்க. எரர் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே மைனஸ் வரக்கூடாது. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீங்க பசங்க ஒரு சின்ன தப்பு பண்றீங்க. 5 ரூபாய்க்கு தப்பு பண்றீங்க. நான் வாத்தியார்னு வச்சுக்கேன். நான் ஒரு 10 ரூபாய்க்கு தப்பு பண்றேன். ரைட்டா? நீங்க வாத்தியார் 10 ரூபாய்க்கு தப்பு பண்ணிருக்கீங்க. நான் ஸ்டூடெண்ட் 5 ரூபாய்க்கு தப்பு பண்ணிருக்கேன். 10 ரூபாயில 5 ரூபாய் போயிடுச்சுன்னா 5 ரூபாய் தப்பு உங்களுது தான், என் மேல பழிய போடக்கூடாது. நீ பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு. உன் எரர் 5 ரூபாய், என் எரர். இப்போ மொத்த எரர் எவ்வளோ? 15 ரூபாய் தான். எரர்ல ஆட் தான் பண்ணணுமே தவிர எரர்ல என்ன பண்ண முடியாது? மைனஸ் பண்ண முடியாது. எரர்ல சும்மா இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்றது. எரர்ல எங்கேயுமே என்ன வரக்கூடாது? மைனஸ் வரக்கூடாது. நீ பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான். ரெண்டு தப்பும் சேர்ந்து பெரிய தப்பா தான் ஆகும். அன்னியன் படத்துல சொல்லுவாரு தெரியுமா? 5 பைசா திருடினா தப்பா? 5 கோடி தடவை 5 பைசாவா திருடினா தப்பா? என்னடா அது இவ்வளவு ஃபேமஸ் டயலாக், மறந்துட்டீங்களா? பெரிய தப்பு தான் இல்ல, பெரிய தப்பு தான். ரைட். பட் ட்ரூ வேல்யூல இருந்து மெஷர்டு வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு எரர்னு கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச எரர் சொல்லுங்க. முதலா நீங்க படிச்சது உங்க ஸ்கூல் புக்ல சிஸ்டமேட்டிக் எரர். ரெண்டாவது ரேண்டம் எரர், கிராஸ் எரர். ரேண்டம் எரர், அதாவது கிராஸ் எரர், கிராஸ் எரர். ஸோ இது 3 தான் டைப்ஸ் ஆஃப் எரர். சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர். இதுக்கான காரணம் நீட் பிசிக்ஸ்ல இது பெருசா யூஸ் ஆகாது. உங்க ஸ்கூல் போர்டுக்கு மட்டும்தான். வாட் இஸ் சிஸ்டமேட்டிக், வாட் இஸ் ரேண்டம், வாட் இஸ் கிராஸ். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு தியரி மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். நம்ம ப்ராப்ளம் சைடு மட்டும் பெருசா பேசலாம். ரைட்டா? ஸோ சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர், இந்த 3 எரர் டைப்ஸ் ஆஃப் எரர். இது உங்க ஸ்கூல் கோடுக்கு மட்டும்தான். நமக்கு இங்க பெருசா தேவைப்படாது. இந்த சம்ஸும் பெருசா வராது. ரைட்டா? நான் ப்ராப்ளம் ஏரியாவுக்குள்ளார போயிடுறேன். வாட் இஸ் எரர்னு கேட்கும் பொழுது ட்ரூ வேல்யூல இருந்து மெஷர்டு வேல்யூ மைனஸ் பண்ணா அதுக்கு பேரு எரர்னு தெரிஞ்சு போச்சு. டைப் ஆஃப் எரர் என்னடான்னு சொல்லுங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர் அண்ட் கிராஸ் எரர். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது அப்சல்யூட் எரர்னா என்னங்க சார்? மீன் அப்சல்யூட் எரர்னா என்ன? பிராக்ஷனல் எரர்னா என்ன? பர்சன்டேஜ் எரர்னா என்னன்னு இப்பதான் இங்க நீட் பிசிக்ஸ் உள்ளாரையும் ஜேஇ பிசிக்ஸ் உள்ளாரையும் நீங்க வர போறீங்க. பார்த்துலாமா? இப்போ நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் போர்டு. நீ அது மாதிரி ஒரு நோட்டை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த சாக் பீஸை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஒருத்தன் மெஷர் பண்ற A1ன்னு ஒரு ரீடிங் மெஷர் பண்ற. A1 அப்படின்னா 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்றீங்க. ரைட்டா? ரெண்டாவது ஒருத்தவன்ட்ட கொடுக்குறேன், A2ன்னு மெஷர் பண்றேன். மூணாவது ஒருத்தவன் A3, நாலாவது ஒருத்தவன் A4, அஞ்சாவது ஒருத்தவன் A5. மொத்தம் 5 பேர் தான் மெஷர் பண்றீங்க. இந்த சாக் பீஸோட லென்த் 5 சென்டிமீட்டர்னு ஒருத்தவன் சொல்றான். இன்னொருத்தவன் 5.1ன்னு சொல்றான். இன்னொருத்தவன் 5.2ன்னு சொல்றான். இன்னொருத்தவன் 5.2ன்னு சொல்றான். இன்னொருத்தவன் 5.3ன்னு சொல்றான்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரீடிங் எடுக்கிறீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் மீன் வேல்யூ வேணா என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணி எத்தனை இருக்கோ அத்தனையால் டிவைட் பண்ணும். முதலா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் அங்க எத்தனை ரீடிங் இருக்கோ A1 பிளஸ் A2 அப் டு A5 பை 5 இதுக்கு பேரு A மீன். கரெக்டா? நான் கண்டுபிடிச்சிருக்கிறது A மீன். ரைட் தானே? அதே மாதிரி முதல்ல நான் கான்செப்ட முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். ரைட்டா? சோ A மீன்றது A1 பிளஸ் A2 அப் டு எத்தனை இருக்கோ அத்தனை ரீடிங் பை 5. 6 இருந்தா பை 6, 7 இருந்தா பை 7. மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோமா? இப்போ அப்சல்யூட் எரர்னா என்னங்க சார்? அப்சல்யூட் எரர்னா இந்த மீன் வேல்யூ இருக்குல்ல, இந்த மீன் வேல்யூல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது அப்சல்யூட் எரர். இப்ப இதோட ட்ரூ வேல்யூ இருக்குல்ல, ட்ரூ வேல்யூ யாரு? மீன் வேல்யூ தான் ட்ரூ வேல்யூ. இந்த ட்ரூ வேல்யூ வந்து 5.2 வச்சுக்கோங்களேன். நீங்க மெஷர் பண்றது 5.1. எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க? 0.1 தப்பு பண்ணிருக்கீங்களா? அதுக்கு பேரு தான் அப்சல்யூட் எரர். இப்ப இந்த இடத்தோட பேரு அப்சல்யூட் எரர். கரெக்டா? இப்ப 2வது 3வது 4வது சால்வ் பண்ணும்பொழுது AM மைனஸ் A2 டெல் A2 அதே மாதிரி அப் டு AM மைனஸ் A5 டெல் A5. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? அழகா சொன்னேன், அப்சல்யூட் எரரா? எனக்கு அடுத்தது மீன் அப்சல்யூட் எரர் வேணும். என்ன பண்ணணும்? ரொம்ப நல்லா சொன்னது. 5த்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணு. 5 அப்சல்யூட் எரரையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணணுமா? சார் மீன் அப்சல்யூட் எரர் வேணும். அப்போ என்னோட அடுத்த டாபிக் என்னன்னா மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர் வேணும்னா டெல் AM ன்னு எழுதணும். மீன் அப்சல்யூட் எரர் டெல் AM ன்னு எழுதணும். இப்ப எழுதுனீங்கன்னா A1 பிளஸ் A2 அப் டு A5. நான் 5 ரீடிங் எடுத்துக்கிறேன், அதனால 5 பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. n ரீடிங் ஆகுது பை n போடணும். பை 5 இதுக்கு பேர் என்ன? மீன் அப்சல்யூட் எரர். உங்களோட முதல் வேலை மீன் அப்சல்யூட் எரர் வரைக்கும் வரும். பதில் சொல்லுங்க, மீன் அப்சல்யூட் எரர் வரைக்கும் எப்படி வருவீங்க? உடனே 5 ரீடிங் கொடுத்துட்டேன். உங்களோட முதல் வேலை மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிப்பேன்? மீன் வேல்யூல இருந்து ஒவ்வொன்னா மைனஸ் பண்ணா உனக்கு தெரியறது அப்சல்யூட் வேல்யூ. கரெக்ட்? அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? மீன் அப்சல்யூட். 5 மீன் எரர் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவா. ரைட். அடுத்தது எனக்கு தேவைப்படுறது ஃபிராக்ஷனல் எரர். ஃபிராக்ஷனல் எரர் எப்படி சார் சால்வ் பண்றது? ஃபிராக்ஷனல் எரர் என்ன தெரியுமா? இப்போ டெல் AM இது என்னடா? அது மீன் அப்சல்யூட் எரர். இது என்னடா? அது டேய் மீன் வேல்யூ. இப்போ ரேஷியோ போடுங்க. வாட் இஸ் ஃபிராக்ஷனல் எரர்? ரேஷியோ மீன் அப்சல்யூட் எரர் டு தி மீன் வேல்யூ. அந்த இடத்துல டு தின்னு சொல்லணும்ல. மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ போட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஃபிராக்ஷனல் எரர். அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் எரர். சார் ரொம்ப ஈஸி சார். மீன் வேல்யூ டெல் AM பை AM இன்டு 100 பை இதான் ஸ்டெப். இது வரைக்கும் தான் நீங்க வரணும். சாதாரணமா மீன் வேல்யூ, அதுக்கப்புறமா அப்சல்யூட் எரர், அதுக்கப்புறமா மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரரை மீன் வேல்யூவால டிவைட் பண்ணீங்கன்னா ஃபிராக்ஷனல் எரர். ஃபிராக்ஷனல் எரருக்கு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடிங்க. பர்சன்டேஜ் எரர். சூப்பர். இதுலதான் சம் போட போறோம். இப்ப உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா நான் 5 ரீடிங் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 5 ரீடிங் கொடுத்துருவாங்க. 5.2 5.3 5.4 5.2 5ன்னு 5 ரீடிங் கொடுத்துறாங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் எரர்னு கேட்பாங்க. உங்க ஸ்கூல் போர்டுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சம்மா கேட்பாங்க. நீட் போர்ட்லயும் கண்டிப்பா சம் இருக்கும், JEE போர்ட்லயும் சம் இருக்கும். அப்ப இதை எப்படி கத்துக்கணும்? முதல்ல 5த்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? 5ஆல டிவைட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ல இருந்து ஒவ்வொரு ஆன்சரையும் மைனஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த 5யும் ஆவரேஜ் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த மீனால டிவைட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 100 போடுவீங்க. கரெக்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. நான் 5 ரீடிங் கொடுத்துட்டேன். முதல்ல ரெண்டாவது வேல்யூ அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிப்பேன்? மெயின் வேல்யூல இருந்து ஒவ்வொன்னா மைனஸ் பண்ணா உனக்கு கிடைக்கிறது அப்சல்யூட். அதுக்கப்புறம் உங்களோட மூணாவது வேல்யூ மெயின் அப்சல்யூட் எரருக்கு அப்புறம் ஃபிராக்ஷனல் எரர் என்ன பண்ணுவீங்க? மெயின் அப்சல்யூட் எரரை மீன் வேல்யூவால டிவைட் பண்ணும். பர்சன்டேஜ் எரர் வேணும்னா எழுதுங்க. ரைட் பை
இந்த ரிலேட்டட் சம்மா கவனிங்க. இந்த சம்ல எத்தனை ரீடிங்? கொஸ்டின் நம்பர் எக்ஸைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 25. எக்ஸைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 25 என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க சார்? 1.25ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து 1.24ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் 1.27ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1.21 1.28 5 ரீடிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? முதல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? 5த்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணணும். ரைட்டா? ஸோ எல்லாமே 1.2 1.2 1.2 இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. லாஸ்டா பாருங்க, 8 9 16 20 25 பை 5 5 தான். இப்ப இதோட மீன் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1.25 சரிதானா? அடுத்தது முதல்ல டெல் A1 கண்டுபிடிக்கணும். எப்பரா கண்டுபிடிப்பீங்க சார்? 1.25ல இருந்து இந்த 1.25 மைனஸ் பண்ணணும், 0. அடுத்தது டெல் A2 வேணும். டெல் A2 வேணும்னா 1.25ல இருந்து 1.24 மைனஸ் பண்ணணும், 0.01. டெல் A3 வேணும். 1.25ல இருந்து 1.27 0.02. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், இது ஆக்சுவலா இங்க மைனஸ் வரணும் இல்லையா? மைனஸ் போடக்கூடாதுன்னு சொன்ன, வெறும் மேக்னிடியூட் இருக்குதான் இந்த பார் போட்டிருக்கிறது. ரைட். டெல் A4 வேணும். டெல் A4 வேணும்னா 1.25ல இருந்து 1.21 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.04. டெல் A5 வேணும். டெல் A5 வேணும்னா 1.25ல இருந்து 1.28, அதனால 0.03. இப்ப இது 5த்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா? பாருங்க, 4 3 7 7 2 9 9 1 10. அப்ப 0.10 0.10 பை 5. இப்ப நான் என்ன எழுத போறேன்னா, டெல் ஏஎம் கண்டுபிடிக்க போறேன். டெல் ஏஎம் வேணும்னா 0.10 பை 5 0.02 0.02 0.02 டெல் ஏஎம் கண்டுபிடிச்சனா? டெல் ஏஎம் கண்டுபிடிச்சனா? இப்ப அடுத்தது ஃபிராக்ஷனல் எரர் போகணுமா? மூணாவது ஃபிராக்ஷனல் எரர். ஃபிராக்ஷனல் எரர் வேணும்னா டெல் ஏஎம் பை ஏஎம், அதனால 0.02 பை ஏஎம்க்கு பதிலா 1.25 கரெக்டா? ஃபிராக்ஷனல் எரர் போட்டுட்டீங்க, பர்சன்டேஜ் போடணும். பர்சன்டேஜ் வேணும்னா டெல் ஏஎம் பை ஏஎம் இன்டு ஒரு 100, அதனால 0.02 பை 1.25 இன்டு 100. கரெக்டா? இப்ப என்ன வரணும்? மேல 2 வரணும், கீழே 1.25 வரணுமா? கரெக்ட் தானே? ஏன் 0.02 இன்டு ஒரு 100, அதனால 2 ஆயிடுச்சு. அப்ப 2 பை 1.25 ஆன்சர் 1 பாயிண்ட்ல வரணும். ரைட்டா? ஆப்ஷன் தேடுங்க. 1.6%. சூப்பரா வந்துருச்சு பாருங்க. கரெக்டா? எவ்வளவு எக்ஸ்ட்ரானரி சம் தெரியுமா? மீன் வேல்யூ போகணும், மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும், தென் ஃபிராக்ஷனல் கண்டுபிடிக்கணும், தென் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ரைட்? செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா சால்வ் பண்ணியிருந்தவங்களாம் குட். இன்னும் சரியா சால்வ் பண்ணலாம், கத்துக்கோ. அடுத்தது எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ல நெக்ஸ்ட் டாபிக் போக போறேன். எழுதுங்க பார்க்கும். அடிஷன் ஆஃப் எரர்ஸ், அடிஷன் ஆஃப் எரர்ஸ். ரெண்டாவது சப்ராக்ஷன் ஆஃப் எரர். மூணாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எரர். அடுத்தது டிவிஷன் எரர்ஸ். அடுத்தது ஃபிராக்ஷனல் எரர். ரைட்? அடிஷன் ஆஃப் எரர்ஸ், சப்ராக்ஷன் ஆஃப் எரர்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எரர்ஸ், டிவிஷன் எரர். நான் சொல்றேன் அப்புறமா. ரைட் சார், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும் பொழுது எரர்ஸ் என்ன பண்றது? ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும் பொழுது எரர்ஸ் என்ன பண்றது? இப்போ உங்ககிட்ட இங்க பாருங்க, இங்க பாருங்க x equal to a plus b ன்னு கொடுத்திருக்காங்க. a ஒரு நம்பர், b ஒரு நம்பர். கரெக்டா? என்ன பாரு எல்லாரும். ட்ரூ வேல்யூ எதுன்னா x பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எக்ஸ், இதான் ட்ரூ வேல்யூ. இப்போ டேய், இந்த சாக் பீஸோட லென்த் என்னடான்னு கேட்கிறேன். 3 சென்டிமீட்டர், 0.1 கூட இருக்கலாம், 0.1 கம்மியா இருக்கலாம், எனக்கு சரியா தெரியாது இல்ல. அப்போ இது 3.1 இருக்கலாம், 2.9 இருக்கலாமா? அது எப்படி சொல்றது? 3 பிளஸ் ஆர் மைனஸ் 1 எழுதலாமா? கரெக்டா? 3 பிளஸ் ஆர் மைனஸ் 1. ரைட்?
என்னன்னா ஒரு சரியான வேல்யூன்றது என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எக்ஸ் தான் சரியான வேல்யூ. ஸ்டார்டிங்ல லேசா புரியாத மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப என்ன சொல்றதெல்லாம் கேட்டுனே 100% புரிய வச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும். இதுல இருக்கிற எரர் சொல்லணும்னா இந்த எக்ஸோட எரர் டெல் எக்ஸ், ஏவோட எரர் டெல் ஏ, பியோடது டெல் பி. இப்ப எக்ஸ்ன்றது 4 பிளஸ் 3 எவ்வளோடா? 7 சார். கரெக்டா? இப்போ இந்த கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பாங்கன்னா ஏ ஈக்குவல் டு 4 பிளஸ் ஆர் மைனஸ் 0.4ன்னு கொடுப்பாங்க. பி ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆர் மைனஸ் 0.3ன்னு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எக்ஸ் கேட்குறாங்கன்னா கரெக்டா என்ன சொல்ல நீங்க? 7 பிளஸ் ஆர் மைனஸ் 0.7 ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட் தானே? இப்ப டைரக்டா ஃபர்ஸ்ட் நம்பர் டைரக்டா ஆட் பண்ணிடுறீங்க 7. எரரையும் என்னதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் தான் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. எரர்ல எங்கேயுமே என்ன வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது. எரருக்கும் மைனஸ்க்கும் ஆகாது. ரைட்டா? இப்போ 0.4 0.3 0.7 இது அடிஷன் ஆஃப் எரர். கத்துக்கிட்டீங்களா? ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்பொழுது எப்படி எரர் ஃபார்ம்ல போடுறது. ரெண்டு நம்பர் மெயின் நம்பர் இப்ப ஏ கொடுத்துருவாங்க. ஏ வந்து 4 பிளஸ் ஆர் மைனஸ் 0.4ன்னு கொடுத்துருவாங்க. பி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 3 பிளஸ் ஆர் மைனஸ் 0.3ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு டோட்டலா வித் எரரோட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீ ஏ பிளஸ் பி தனியா போட்டுக்கணும் 7. இங்க டெல் ஏ பிளஸ் டெல் பி அதாவது டெல் எக்ஸ் சொல்ல வேண்டியது எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எக்ஸ் நீங்க சொல்லணும். ரைட்டா? இதே செகண்ட் கேஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் எரர், அதையும் கத்துக்கோங்க. சப்ட்ராக்ஷன் ஆஃப் எரர்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எப்படி தெரியுமா எழுதணும்? எனக்கு எழுத வேண்டியது எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எக்ஸ்ன்னு எழுதணும். ரைட்டா? எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எக்ஸ். இப்போ கவனமா கவனிங்க. டெல் எக்ஸ் வேணும்னா டெல் ஏ பிளஸ் டெல் பி. சார் நாங்க சின்ன பசங்க எங்களை ஏமாத்துறீங்க, இங்க ஏ மைனஸ் பின்னு போட்டிருக்கீங்க. அப்ப இங்கேயும் டெல் ஏ மைனஸ் டெல் பி தானே எழுதணும். எரர்ல என்ன வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது. ஆனா இது எரர் கிடையாது, இது மெயின் நம்பர், முழு நம்பர். சோ இதுல எரர் போட தேவையில்ல. இப்ப இதே சம்முக்கு இந்த சம் போட்டு காமிங்க. எக்ஸோடது 4 மைனஸ் 3 ஒன்னாடா? ஆனா டெல் எக்ஸோடது 0.4 பிளஸ் 0.3 0.7. அதனால ஆன்சரு அவ்வளவுதான். கரெக்டா? நீ தெரியாம என்ன பண்ணிடுவ, 1 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 போட்டு எல்லா வருஷமும் ரிப்பீட்டர் வழக்கமா பண்ற தப்பு. எரர் போடும்போது சப்ட்ராக்ஷன்ல அவன் என்ன பண்ணிடுவான்னா எரர்லயும் மைனஸ் பண்ணிடுவான். மெயின் நம்பர் தான் மைனஸ் பண்ணணும். இப்ப இதுல ஏகப்பட்ட சம் இருக்கு, எல்லாத்தையும் நான் போட்டு தான் காமிக்க போறேன். முதல்ல அடிஷன் ஆஃப் எரர் என்ன பண்ணுவீங்க, கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கணும் டைரக்டா. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எரர் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணிருப்பீங்க. டெல் எக்ஸ் டெல் ஏ டெல் பின்னா என்னன்னு சொன்னேன், எரர்னு சொன்னா டைரக்டா ஆட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ஷன் ஆஃப் எரர்ல மெயின் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், எரர் மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சீக்கிரம் முடியுங்க. எழுதுங்க. அடுத்தது எரர் இன் மல்டிபிகேஷன், எரர் இன் டிவிஷன். இது ரெண்டு மட்டும் சீக்கிரம் முடியும். எரர் இன் மல்டிபிகேஷன், எரர் இன் டிவிஷன் முடிச்சா நேரம் சம் போயிடும். ரைட்டா? மூணாவது டாபிக் கொடுத்து எழுதிக்கோ, மல்டிபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின். இது எப்படி சார் எழுதுறது உங்களுக்கு தெரியுமா? எக்ஸுக்கு பதிலா டெல் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதணும். எக்ஸுக்கு பதிலா டெல் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதணும். இப்ப நீங்களே சொல்லுங்க, ஏக்கு பதிலா டெல் ஏ பை பின்னு எழுதணும். இங்க என்ன எழுதணும், பிளஸ்ஸா மைனஸா, இன்டா, பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை டெல் ஏ பை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. கரெக்டா? இது ப்ராடக்ட் ஆஃப் எரர்ஸ். மல்டிபிகேஷன் ஆஃப் எரர் டெல் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கூட வரக்கூடாது இல்ல, இது எரர் தானே, எரர் தானே இது. இப்ப டெல் ஏ பை ஏ பிளஸ் டெல் பி பை பி அவ்வளவுதான். அதே மாதிரி டிவிஷன் எரர்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பியா இருந்ததுன்னா இந்த இடத்துலயும் நீங்க செய்ய வேண்டியது டெல் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு மேல டெல் ஏ பை பி. ரைட்டா? மறுபடியும் பிளஸ் தான் போடணும், டெல் பி பை பி தான் எழுதணும். இது ப்ராடக்ட்டுக்கு அதே தான் வரும், மல்டிபிகேஷன் செக் அதே தான் பண்ணுவோம். ஸோ டெல் ஏ பை ஏ பிளஸ் டெல் பி பை பி இது ப்ராடக்ட் ஆஃப் எரர். ரைட்டா? மேல ப்ராடக்ட், கீழே டிவிஷன். இப்ப சொல்லி தர போறது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனி. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரு
பி கியூபு சி ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ப்ராடக்ட் இருக்கு, டிவிஷன் இருக்கா? ரெண்டுமே இருக்குல்ல. ப்ராடக்ட் இருக்கு, டிவிஷன் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது என்னங்க சார் பண்றது? கேர்ஃபுல்லா கவனி. இந்த ஒட்டுமொத்த டாபிக்ல இந்த சம் தான் அதிகமா வரப்போகுது. எக்ஸ் என்ன எழுதுவ? டெல் எக்ஸ் பை எக்ஸ் எழுதுவியா? பக்கத்துல பவர்ல 2 இருக்கா? 2 இன்ட்டு ஏ என்ன எழுதுவீங்க? பிளஸ் பவர்ல 3 இருக்கா? 3 இன்ட்டு டெல் பி பை பி பிளஸ் 2 இன்ட்டு டெல் சி பை சி. உனக்கு ஒரு டவுட் வரும், சார் சி ஸ்கொயர் மேல போயிடுச்சு, சி பவர் -2 -2 உள்ள இறங்கிடும், -2 இன்ட்டு டெல் சி பை சி ரைட்டா? எரர்ல என்ன வரக்கூடாது? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போனதும் டேய் பிசிக்ஸ் கிளாஸ்ல என்னடா கத்துக்கிட்டேன்னு உங்க அம்மா கேட்பாங்க. என்ன சொல்லுவ? எரர்ல பாயத்திரடா, எரர்ல மைனஸ் வரக்கூடாது. சரிதான்? கேக்குறாங்களா டெய்லி? கேட்க மாட்டாங்க. உடனே தனிச்சு விட்டாங்களா எப்பயோ? டெல் எக்ஸ் பை கேட்டா எடுத்து பேசுவேன், படிக்க முடியாது தூக்கி போட்டு போயிருவீங்க மாட்டோம். ஏன்னா எல்லாம் தோலுக்கு மேல வளர்ந்துட்டீங்க. சொத்தப்பகட்டை எடுத்து மாத்தினா கம்முன்னு இருப்பீங்க. வேற வழி இல்ல. del x by x equal to 2 into del a by a plus 3 into del b by b 2 into del c by c. எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ கவனமா கவனி. இதுலதான் ஏகப்பட்ட சம் நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம். உங்களுக்கு புரியுது எப்படி எழுதணும்ட்டு? இதை மட்டும் நீங்களே சொல்லுங்க பாக்கும். x equal to a power a b power b c power c. சொல்லுங்க பாக்கும். del x by x equal to small a into del a by a plus small b into del b by b plus c into del c by c. சொல்ல தெரியுதா? ஆனா கீழ இருந்து மேல போனா மைனஸ் வரும். அப்படிலாம் கற்பனையா யோசிச்சு கொடுங்க. சரிதா? எரர்ல என்ன வரக்கூடாது? சம் எடுத்துக்கோங்க. எரர் மாடல்ல சம் பேச போறோம். கவனமா கவனிங்க. அடிஷன் ஆஃப் எரர், சப்ராக்ஷன் ஆஃப் எரர் அடுத்த 1 hour என்னோட பாய் தரக்கூடாது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் ரெண்டும் சேர்ந்தது குவாஷன் ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? உனக்கு தெரியுற மாதிரி சம் எல்லாம் ஈஸியா சால்வ். முதல்ல எரரோட டாபிக் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 31ல இருந்து அரௌண்ட் ஒரு 50 சம் கிட்ட போட போறோம். 38 ஃபர்ஸ்ட் போயிடுங்களேன். கொஸ்டின் நம்பர் 38 கொஸ்டின் நம்பர் 38 சம் படிச்சிடுறேன், சம் சொல்லிடுறேன், எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன், ட்ரை பண்ணு. கொஸ்டின் நம்பர் 38 பாரு. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் RE எடுத்துக்கிறேன். எக்ஸ்டர்னல் ரேடியஸோட வேல்யூ 4.23 பிளஸ் ஆர் மைனஸ் 0.01 எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. நான் சம் கூட நேற்று அடிச்சு பிடிச்சி வேகமா ஒண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நான் கொஞ்சம் பொறுமையாவே சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோங்க ரைட்டா? அடுத்தது இன்டர்னல் ரேடியஸ் வந்து RIன்னு எடுத்துக்கிறேன். 3.89 பிளஸ் ஆர் மைனஸ் 0.01 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த திக்னஸ் கேட்டிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? உங்க வீட்டுல ஒரு டேப் இருக்கும்ல, ஒரு பிளாஸ்டிக் பைப் இருக்கும்ல, பிளாஸ்டிக் பைப், ஒரு பிவிசி பைப்புடா. போது பாரு பிவிசி பைப். அதை போய் நான் உனக்கு சொல்லி தரதுக்காக தொட்டனா அதுல போய் சேர்ந்துருவேன். சரிதா? அந்த இங்கே அதை பார்த்துக்க. அந்த பிவிசி பைப்ல இன்டர்னலா ஒரு ஹோல் இருக்கும், எக்ஸ்டர்னலா இன்டர்னல் ரேடியஸ் ஒன்று இருக்கு, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஒன்று இருக்குமா? எனக்கு அந்த பைப்போட திக்னஸ் வேணும். என்ன மைனஸ் பண்ணும். எக்ஸ்டர்னல்ல இருந்து இன்டர்னல் மைனஸ் பண்ணுமா? அப்ப எனக்கு தேவை என்ன கேட்டிருக்காங்க? திக்னஸ் கேட்டிருக்காங்களா? திக்னஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணீங்க? திக்னஸ் வேணும்னா REல இருந்து RI மைனஸ் பண்ணுமா? 4.23 3.89. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். 13ல 9 போயிடுச்சுன்னா 4 1 இது 3 இது 0வா? ஏண்டா 0.34? ஆப்ஷன் இங்க 0.34 இருக்கான்னு பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கா? 2 ஆப்ஷன் இருக்குல்ல. எரரை மைனஸ் பண்ணிட்டோமா? பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வரணுங்க? 0. ரொம்ப அழகா சொன்னேன். ஏன்னா எரர் என்ன பண்ணணும்? எரரை ஆட் பண்ணணும், வேல்யூவை மைனஸ் பண்ணணும். கேட்டிருக்கிறது திக்னஸ். கரெக்டா? நல்லா கத்துக்கிட்டியா? எவ்வளவு ஈஸியா இருக்கு. சீக்கிரம் முடியும்.
இதே அடிஷனலா இருந்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்க போறீங்க. இப்போ உனக்கு புரிஞ்சாடா? கிளியரா இப்ப? சீக்கிரம் அடுத்த போங்க. ஃபர்ஸ்ட் வாங்க. போயிடலாமா? சம் நம்பர் 36. எரர்லயே 36 போங்க. டேய் சாக் பீஸ் கேட்டனல்லடா, எங்கடா போன? சாக் பீஸ் எங்க? போயிட்டு வந்து எதை பார்க்கணும்னு கேட்க கூடாது. போயிட்டு வந்து என்ன சார் பார்க்க சொன்னீங்க? ரைட் பா. கொஸ்டின் நம்பர் 36. அது என்ன எரர் பா அது? டிவிஷனா? டிவிஷன் எரர் தானே? டிவிஷன் எரர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இங்க இருந்து? டிவிஷன் எரர். R equal to V by I. கவனமா கவனி, இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். R ஓட வேல்யூ V by I. கரெக்டா? V கொடுத்திருக்காங்க. V ஓட வேல்யூ 100 பிளஸ் ஆர் மைனஸ் 5. அப்ப இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? V பிளஸ் ஆர் மைனஸ் டெல் வின்னு புரிஞ்சுக்கணுமா? அவங்க கொடுத்திருக்கிறது எப்படி கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். V பிளஸ் ஆர் மைனஸ் டெல் வி. அடுத்தது ஐயோடது கொடுத்திருக்காங்க. ஐயோடது 10 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2. வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் டோட்டல் எரர் ஆர்னு கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு என்ன வேணுமா? இப்ப ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஆர் கேக்குறாங்களா? டேய் கொஷினை படுறா, லாஸ்ட் லைனை படுறா. வாட் இஸ் டோட்டல் எரர்? அப்ப ஆர் பிளஸ் டெல் ஆர் வேணுமா? ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஆர் வேணும். ரைட்டா? சரி, இந்த சமயம் எப்படி சால்வ் பண்றது? எங்க போயிருக்கு வந்த? கீழையா? அதுக்குள்ளே போயிட்டு வந்த? ஐயோ, கவனி கவனி. ஏன் நீ ரொம்ப விளையாண்டுட்டு இருக்கு? இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணோம்? முதல்ல ஆர் மட்டும் கண்டுபிடிச்சிருமா? ஆர் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த வில இருந்து இந்த ஐய டிவைட் பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க. 100 by 10. அப்ப ஆன்சர் வந்து 10 பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் வரப்போகுது. ரைட்டா? அப்படி பார்த்துட்டு ஆப்ஷன்ல ஏதாவது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? வாட் இஸ் த டோட்டல் எரர்? அவங்க வெறும் டெல் ஆர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டெல் ஆர் பை ஆர் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் எரர்? டெல் ஆர் பை ஆர் இன்ட்டு 100 கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆர் எப்படி எழுதுவீங்க? டெல் ஆர் பை ஆர்னு எழுதலாமா? ஆர் டெல் ஆர் பை ஆர்னு எழுதலாம். இந்த வி எப்படி எழுதுவீங்க? டெல் வி பை வி. கரெக்டா? அப்புறம் ஐ டெல் ஐ பை ஐயா? டெல் ஐ பை ஐ. இப்ப டெல் வி எவ்வளோடா? 5. இப்ப டெல் வி 5. வி எவ்வளோ? 100. 100 பிளஸ் டெல் ஐ 0.2. டெல் ஐ 0.2 பை ஐ 10. கரெக்டா? ஸோ இங்க இந்த டெல் ஆர் பை ஆர் கண்டுபிடிங்க. இதை என்ன பண்ணலாம்னா 5 by 100 0.05 எழுதிக்கலாமா? 0.05 எழுதிக்கோங்க. 0.2 0.02 எழுதிக்கலாமா? ரைட்டா? நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். அப்ப 0.05 பிளஸ் 0.02 என்ன வரும்? அப்போ டெல் ஆர் பை ஆர் வந்து என்ன வந்துருந்தீங்க? 0.07. கரெக்டா? டெல் ஆர் பை ஆர் அவங்க இன்ட்டு 100 தானே கேட்கறாங்க. அவங்க கேட்ட கேள்வி டெல் ஆர் பை ஆர் இன்ட்டு 100 கேட்கறாங்க. நான் மாத்தி சொல்லிட்டேன், இது கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லாஸ்ட் லைனை படிங்க. வாட் இஸ் டோட்டல் எரர் இன் ஆர்னு கேட்டிருக்காங்க. டெல் ஆர் பை ஆர்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. 7% எங்கேயா இருக்கான்னு பாருங்க. 0.07 இன்டூ 100 7%. நல்லா கத்துக்கிட்டீங்களா? பொறுமையான சம்மா கவனிங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன், டெல் ஆர் பை ஆர் இன்டூ 100 தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் எரர்னு கேட்டிருக்காங்க. டெல் ஆர் பை ஆர் இன்டூ 100 யாருங்க? பர்சன்டேஜ் எரரா? அப்ப பர்சன்டேஜ் எரர் வேணும்னா டெல் ஆர் பை ஆர் முதல்ல கண்டுபிடிக்கணும், தென் இன்டூ 100 போடணும். டெல் ஆர் பை ஆர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 0.07 கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்டூ 100 போட்டீங்கன்னா
7%. ரைட்டா? சீக்கிரம் முடி. சம் நம்பர் 31. சம் நம்பர் 31. இது எப்படி படிக்கணும், எப்படி ரீடிங் எடுக்கணும்னு செக் பண்ணிக்கோங்க. A quantity is represented by இப்படி நோட்ல எழுதுங்க சம்ம. x equal to m power a, x equal to m power a, l power b, t power c, sum number 31. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடுத்த லைன் படிங்க. the percentage error in measurement of, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். percentage error in measurement of m l t ஆல்பா பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, m percentage error of m னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும், del m by m ன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப del m by m எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஆல்பா பர்சன்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது del l by l எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, பீட்டா பர்சன்ட். del t by t எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, காமா பர்சன்ட். கரெக்டா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, the percentage error in x. அப்ப del x by x கேட்டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கீங்களா? ரைட்டா? சம் இனிமேல் நீங்களே ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த x எப்படி எழுதணும், del x by x ன்னு எழுதணும். பவர்ல யார் இருக்கா, a. அடுத்து என்ன எழுதணும், del m by m plus b del l by l. அதனால c del t by t. ரைட்டா? நம்மளால முடிஞ்சதா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a வச்சுக்கிட்டு del m by m க்கு பதிலா ஆல்பா பர்சன்ட், b வச்சுக்கிட்டு பீட்டா பர்சன்ட், c வச்சுக்கிட்டு காமா பர்சன்ட். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு தேடுங்க. ரொம்ப ஈஸி இல்ல? ரைட்டா? சீக்கிரம் படி. புரியல? ரைட் பா, காமனா இருந்தா தூக்கி வெளில போட்டுருங்க. அதுல தப்பு இல்ல, காமனா தானே இருக்கு. ப்ராப்ளம் நம்பர் 32. கொஸ்டினை கவனி முதல்ல. கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது x equal to a b square by c cube ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டது a b square by c cube. இப்ப நீ என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, டேட்டா கரெக்டா எடுக்கணும். செகண்ட் லைன்ல இருந்து பாருங்களேன், இஃப்ல இருந்து பாருங்க, percentage error in a 1%. இப்ப நீ அதை எப்படி புரிஞ்சுக்கணும், del a by a புரிஞ்சுக்கணுமா, del a by a equal to 1%, del b by b equal to 3%, del c by c equal to 2% கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தையை எப்படி கொடுப்பாங்க, percentage error ன்னு கொடுப்பாங்களா? என்ன கேட்டிருக்காங்க லாஸ்ட் லைன், percentage error in x ன்னு கேட்டிருக்காங்களா? இப்ப del x by x கேக்குறாங்களா, del x by x பாயத்தர a க்கு பதிலா del a by a, இங்க b ஸ்கொயரா இருக்கிறதுனால 2 into del b by b, c கியூபா இருக்கிறதுனால a del a by a க்கு பதிலா 2 into del b by b க்கு பதிலா 3%, 3 into 2% சால்வ் பண்ணீங்கன்னா 13%. கத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் இந்த 13% வந்துச்சா, இருக்கா வராம இருக்கா? சீக்கிரம் முடி. சால்வ் பண்ண சம்லாம் டிக் பண்ணி வச்சுட்டே வாங்க. சம் நம்பர் 37 போயிடு. 37 ஃபாஸ்டா போ, 37 போ. ரைட் பை ஆன்சர் 6%. ப்ராப்ளம் நம்பர் 40. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், தெரியாதவங்க கவனமா கவனி. 6% வந்தா ரைட். the heat generated in a circuit, ஒரு சர்க்கியூட்ல ஹீட் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா அதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கான், கரண்ட் இருக்கான், டைம் இருக்கான், எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் எரர் சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸோட எரர் சொல்லியிருக்காங்க, del r by r எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1%. கரண்டோடது del i by i 2%. அடுத்தது டைமோடது del t by t 1%. என்ன வார்த்தை கேட்டிருக்காங்க, மேக்சிமம் பர்சன்டேஜ் எரர் இன் ஹீட் கேட்டிருக்காங்களா, மேக்சிமம் எரர் இன் ஹீட் கேட்டிருக்கு. சரி, நாங்க 10th படிச்சிருக்கோம், ஹீட்டுக்கு பதிலா i ஸ்கொயர் r into t ன்னு படிச்சிருக்கோம். 12th வரும்போது நீங்க அதை படிக்கலாம். ரைட்டா? மேக்சிமம் பர்சன்டேஜ் எரர் இன் ஹீட் கேட்டதுனால del h by h equal to 2 into del i by i plus
டெல் ஆர் பை ஆர் பிளஸ் டெல் டி பை டி. நான் கேபிட்டல் டின்னு போட்டா உன் விருப்பம். அதனால 2 இன்ட்டு டெல் ஐ பை ஐயோடது 2% பிளஸ் டெல் ஆர் பை ஆரோடது 1% பிளஸ் டெல் டி பை டியோடது 1%. அதனால 2 2s are 4, 5, 6% ஆன்சர். ஸோ அதனால டெல் ஹெச் பை ஹெச் உனக்கு வேணும் அப்படின்னா 6% டிக் பண்ணும். ரைட்டா? சீக்கிரம் முடியும். மாஸ்டர் டே எல்லாரும் நல்லா கத்துட்டியத. இப்படி மேல 39வது சம் போ. 39 சம் நம்பர் 39 பாஸ்டா போ. சம் நம்பர் 39 சம் நம்பர் 39 உனக்கு புரியுதோ புரியலையோ பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லிட்டாலே எங்க வந்துடணும், டெல் ஆர் பை ஆரோ டெல் என்ன கேக்குறாங்களோ அதை எடுத்துக்க வேண்டியது. தர்ஷன் percentage error in measuring the radius. What about del r by r? Percentage error in measuring the radius del r by r 2%. மாஸ் சொல்லியிருக்காங்க del m by m 1%. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது வரைக்கும் நீங்க படிக்கல. நீங்க கிராவிடேஷன் வந்துட்டீங்க இல்லையா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஃபார்முலா? I equal to ஜென்ரலா mr ஸ்கொயர் தானே. சாலிட் ஸ்பியர்ன்றதுனால 2/5 mr ஸ்கொயர். 2/5 நம்பர் விட்டுருங்க, படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல கத்து கொடுத்துருப்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு I equal to mr ஸ்கொயர். இதோட எரர் போடுங்க. கேட்டது அவங்க del I by I தான் கேட்டிருக்காங்க. அதனால ரைட் பை del m by m பிளஸ் 2 இன்ட்டு del r by r. அதனால del m by m 1%, 2 இன்ட்டு 2 4, 5% அவரு 5% தானே. எப்படி 3% சொன்னேன்? 5 தான். கொஞ்ச நேரத்துல என்னையே பயமுறுத்தி விட்டுறீங்களா? ஐயோ நம்ம தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு. ரைட்டா? 5% கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை